ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்கிற பெயர்ல தான் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல்களை நடத்தின. இந்த தாக்குதல்களில் வாஷிங்டன் போஸ்ட் எடுத்து காட்டியிருக்கக்கூடிய ஆதாரங்கள் பிரகாரம் யுத்தத்தின் போது வாஷிங்டன் 200க்கும் மேற்பட்ட THAAD அமைப்புகளை இஸ்ரேலுக்குள் அமைத்திருந்தது. இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு 200 THAAD அமைப்புகளை கொண்டது. THAADங்கிறது வரக்கூடிய மிசைல்களை தடுக்கிறது. இஸ்ரேலுக்கு 200 வச்சானே, அரபு நாடுகளுக்கு எத்தனை வச்சான்னு தேடி பாருங்க. 1 2 3 5 இதுக்குள்ளதான். இஸ்ரேலுக்கு மட்டும் 200 THAAD அமைப்புகளை கொண்டு வந்து நிறுவி இருக்கிறார்கள். இது அமெரிக்காட்ட இருக்கிற THAAD அமைப்புகளுடைய மொத்த தொகையில பாதிங்கிறாங்க. அப்படின்னா ஒரு 400 450 தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதுல 200 பிளஸ் கொண்டு வந்து இஸ்ரேலுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட கடற்படை சார்ந்த ஸ்டாண்டர்ட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளும் நிறுவப்பட்டிருந்தது. கப்பல்ல இருந்து ஏவுகணை தடுக்கிறதா இருக்கா இல்லையா? இதுவும் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணை தடுப்புகள். அப்ப இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணியிருக்கிறான் அமெரிக்காங்கிறதுக்கு இது பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இந்த காரியம் இவ்வளவு செய்தும் இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதல்களை தடுக்க முடியாமல் போயிருக்கிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கக்கூடிய சூழல்ல ட்ரோன் தாக்குதல்கள், ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக அமெரிக்காவுக்கு பலத்த இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ப்ளூம்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் யுத்தம் தொடங்கினதில் இருந்து ஈரான் 24க்கும் மேற்பட்ட MQ-9 வகையான ரிப்பர் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய உலகத்தில் இருக்கிற உளவு பார்க்கிற மிகச்சிறந்த ட்ரோன் என்று தான் சொல்லுவாங்க. ஆள் இல்லா விமானங்கள், ஒரு ஆளை விட உயரமாக இருக்கக்கூடிய விமானம், ஆள் இல்லாம தான் எங்க 35,000 அடிக்கு மேலே இருந்து துல்லியமாக உளவு பார்க்கும். அது இந்த விமானங்களை ஏற்கனவே யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸும் சுட்டு வீழ்த்தி இருந்தாங்க. இந்த விமானங்களை சுட்டு வீழ்த்துகிற ஆயுதம் ஈரானிடத்தில் இருக்கிறது. அதனால இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 24க்கும் மேற்பட்ட MQ-9 வகையான ரிப்பர் ட்ரோன்களை அவங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. இது அமெரிக்காவிடம் இருந்த இந்த ட்ரோன் கையிருப்புல ஏறக்குறைய 5ல் 1 மடங்கு என்று சொல்லப்படுகிறது. இந்த வகை உளவு பார்க்கிற ட்ரோன்களுடைய இழப்பு மட்டுமே $1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று கணக்குகள் சொல்லப்படுகிற அதே நேரத்தில் போர் விமானங்கள், எரிபொருள் நிரப்புகிற விமானங்கள், தளங்கள், கண்காணிப்பு அமைப்புகள், ட்ரோன்கள் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 42 அமெரிக்க விமானங்கள் இந்த தாக்குதல்களில் இழந்திருக்கிறது. ஈரான் 42 விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 2.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று சொல்லி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் தரவுகளில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் மேலதிகமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஈரானுடைய தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய ராணுவ தளங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவை குறிக்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. சில முக்கியமான படங்கள் வெளியாகி இருக்கிறது.